வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ஒன்று பண்ண போகிறோம். இது சப்பாத்திக்குள்ளே வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணேன். தவா பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு 200 கிராம் பன்னீர் எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு, கூடவே 1லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா திக்கான தயிரை எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பன்னீரோட நல்லா கோட் ஆனதுக்கு அப்புறமா இதை ஒரு 30 நிமிஷம் நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். இது இருக்கட்டும். அடுத்து ஒரு தவா எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இது கூட 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிடுங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. நம்ம இரும்பு கல்லில் பண்ணுறதுனால இது சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். இப்போ கலர் நல்லா மாறிடுச்சு. இதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதில் நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். எது சேர்த்தாலும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூட 1 தக்காளி சேர்த்துக்கிறேன். நல்லா பெரிய தக்காளியாக எடுத்துருக்கனால 1 மட்டும் சேர்க்குறேன். இது நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு நம்ம வதக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மசாலா சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இரும்பு கல்ல பண்ணுறதுனால தான் ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபிலாம் அவ்வளோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இரும்பு கல்லுக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குது. அதில் குக் பண்ணும்போது நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. நான் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை டைரெக்டாக குக் பண்ணி பார்க்குறேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/2 குடமிளகாயை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நறுக்கி சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் நம்ம ஊற வச்சுருக்க பன்னீரையும் சேர்த்துடலாம். பன்னீர் அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ண வேணாம். பன்னீர் நிறையா இருக்குன்னு ஃபீல் பண்ண வேணாம். ஏன்னா இந்த ரெசிபி கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம பன்னீரில் கோட் பண்ணியிருக்க மசாலாவும் நல்லா ரோஸ்ட் ஆகி ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த கல்லுலேயே நல்லா ரோஸ்ட் ஆகிற ஃப்ளேவர் தெரியுது. இது எல்லா சைடும் நல்லா திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். பன்னீர் ரொம்ப ராவாக இல்லாமல் எல்லா சைடும் கல்லில் படுற மாதிரி நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவரோடு இது ரெடி ஆகிடும். கடைசியாக நம்ம கொத்தமல்லி இலை தூவி இதை இறக்கிடலாம். நம்மளோட சூப்பரான தவா பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி கூட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுவும் நீங்கள் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். முக்கியமாக ராப்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இது ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான். கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.